இது வந்து பொதி பொதி. இந்த தாத்தா தூத்து கலப்போம். இது வந்து தூத்துக்கோடி சாத்துக்கோடி. இது வந்து ஆப்பிள் ஆப்பிள். இந்த பாரு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆயாப்பாயா. வாழைப்பழம். ஆயாப்பாயா. வாழைப்பழம். நான் அண்ணனா நீ அண்ணனா? அப்ப நான் என்ன சொல்லணும் அதான் சொல்லணும். சரி. நீ எப்படி சாப்பிடுற? எப்படின்னா கண்ணா ஓடி வாட சாப்பிட்டேன் முதல்ல. சாப்பிட்டேன். பசியோட போடும். ஆயர்பாடி பிள்ளையோடு கண்ணா ஓடிவாட. ஆயர்பாடி பிள்ளையோடு கண்ணா ஓடிவாட. சாப்பிடுண்ணா. ஏன் இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட்ட மாதிரி தான். ஆனால் சாப்பிடுண்ணா பழம். போதும் நீயே சாப்பிடு. ஏன்னா பசி தீர்ந்து விட்டதா? சாப்பிட நான் சொல்றேன். அப்ப உனக்கு வேண்டாம் பழம் வேண்டாம். எனக்கு வானவே வேணாம். இந்த நான் உனக்கு தரவா. நான் வித்தம். தம்பினா தம்பி தான். அண்ணன் சாப்பிடலையே அண்ணன் ஊத்தி வர போறாங்க. நீங்களும் எனக்கு பேச்சுக்கே வராதிங்க. அண்ணா சாப்பிடுண்ணா. நாராயணகரி 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 கோவிந்தா. நாராயணகரி 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 கோவிந்தா. அண்ணனே மொத்த பைத்து சாப்பிட்டு தோலை அடிமா. அண்ணன் அடிமா. தம்பிக்கு கொடுக்காம அடிமா. நீ ஏன் தின்றியா? அடிமா. ஏன் தின்ற? தம்பி கொடுக்க வேண்டியது. கொடுக்கவே இல்லம்மா. ஏன் தின்ற? சொல்லலாமா? உனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லையாம்மா? அம்மா மொத்த பழமா அண்ணன் நீ பத்தியோடு இருக்கிறியா? ஏண்டா தம்பி பத்தியோடு இருக்கா? நீ அனைத்து அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் வாய மாட்டேன். எனக்கு இப்ப உன் சூத்த ரெண்டா பங்குட்டு அம்மா உங்க சின்ன அச்சப்பால குச்ச பையன் இந்த வயசுலயே என் வாயில தோலை வைக்குது. இன்னும் பெருசா வாழ்ந்தா என்ன நேரத்தை எடுத்தா வாயில வைக்க. அப்படிலாம் தெரியாதவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு தெரியாது. தோலை எடுத்தாந்து வச்சுட்டு பழத்தை தூண்ட பையன். சின்ன குழந்தை அவன் கண்ண விளையாட்டு பிள்ளை அவன். நானே ஏர்மாட்டுக்கு போன்றவன். அவன் யாரு? உடைய தம்பி கண்ணே. நானே நீ மூத்த மகன் பலராமன்டா. சொல்லு. அண்ணன்டா உனக்கு. ஆமா அடிக்கூடாதுன்னு சொல்லு. அவனை அடிக்காம ஒதுக்கலாமா? விளையாட்டாதான் என்ன விளையாட பாக்குறான். சரி சரி, நீங்கள் இருவரும் உணவு அறிந்து விட்டீங்க. இந்த ஆயப்பாடியில இருவரும் ஒற்றுமையோடு விளையாடி. ஆமா நான் ஆயா பாடியில ஆயப்பாடி சரி, ஒற்றுமையோடு இருவரும் விளையாடிட்டு வரலாம். ஏண்டா கண்ணனை பார்த்துக்க. வாரி வாரி ஒன்று ஒன்றா போடுறாங்க. போய் தான் கட்டுது மசாலா தான் அரைக்க சொல்லுது நம்மள. எத்து மாமா எத்து போய் மழையில நவுத்துங்க உள்ள. என் கூட விளையாடவே வராது. நம்ம சின்ன வயசுலாம் விளையாடுறோமே. அப்பா அம்மா விளையாட்டு. இன்னைக்கு மழை பெய்யுச்சு, நாளைக்கு சொல்றேன். பூப்பந்து விளையாட்டு தான் விளையாட போறோம் நாங்க. கண்ணா
விளையாட்டு பிள்ளையடி கண்ணன் அவன் வேடிக்கை காட்டுவான் விளையாட்டு வேடிக்கை காட்டுவது விளையாட்டு பிள்ளை மேல பிடிக்க போட்டு ஓணு முழுக்க நம்ம வைக்கிறோம் ஆயக்குல பிள்ளைகளை ஆயக்குல பிள்ளைகளை கூட்டி அவன் ஜலங்கள் காட்டி ஆயர் விளக்கிள்ளைகளை கூட்டி நம்மை அழிப்பதற்காக நம்மை இருந்தாலும் அந்த அரக்கன் யாரால் அனுப்பப்பட்டவன் தெரியுமா? சக்கரமாக உருமாறி என்னை கொல்ல வேண்டும் என்று வந்தான். அம்மான் கம்சனால் அனுப்பப்பட்டவன். அந்த சக்கரமாக உருமாறி அந்த சகடாசூரன் வந்தான். அவனை நான் கொன்று விட்டேன். நம்ம மாமாவா வணங்கக்கூடிய கம்சன். ஆமா உன்னை நமது மாமாவா வணங்கக்கூடிய கம்சன் உன்னை கொள்வதற்காக இந்த ஆயர்பாடி வந்திருக்கலாம் அல்லவா? எதற்காக தெரியுமா அவர் வரமாட்டார்? நானும் இந்த ஆயர்பாடியிலே கண்ணனாக பிறந்து விட்டேன். தேவர்கள் அனைவரும் மாடு கன்றுகளாக பிறந்தார்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அப்போது மாமா என்ன செய்தார்? அந்த மாடு கன்றுகளை கொன்று குவித்து விட்டார். ஆத்திரம் அடைந்தார்கள் தேவர்கள். நாங்கள் தேவர்களாக மாடு கன்றுகளாக பிறந்தோம், கண்ணனை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் எங்களை கொன்று விட்டாயே, இப்போது நான் உனக்கு கொடிய சாபம் கொடுக்கிறேன் என்று தேவர்கள் என்றாவது ஒரு சமயம் ஆயர் பாடியிலே கம்சா உன் பாதமானது பட்டால் 1000 சுக்களாக போகும்படி சாபத்தை கொடுத்தார்கள். அதனால்தான் கொள்வதற்காக சகடாசூரன் வந்தான். உண்மைதான். பெரிய சக்கரமாக உருவெடுத்து அவனை கொன்று விட்டேன். எதற்காக தெரியுமா? அந்த கண்ணனை கொல்ல வேண்டும். இப்போது அழகான பெண்ணாய் உருமாறி அந்த கண்ணனை கொள்கிறேன். நலம் அறிவித்தேன். இப்போது ஆயர்படை சென்று யசோதம்மாவை பார்த்து அவருக்கு பிடிந்த கண்ணனை என்னுடைய விஷப்பால் கொடுத்து சாகடிக்க வேண்டும். எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்தவுடைய இருந்து விட்டான் தாயே. அதனால் என் சனத்தில் பால் கண்டிக் கொண்டிருக்குதம்மா. ஐயோ பாவம், ஒரு பெண்ணுடைய உள்ள ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. ஒரு பெற்றெடுத்த தாய் மகன் இருந்து விட்டான். எப்படி வேதனையோடு தானே இருக்க முடியும்? உன் வேதனை எனக்கு புரியுது. வாமாங்க. அதனால உங்க மகன் இருக்கிற கண்ணன், ஆமா, அவனை கூப்பிடுங்கம்மா. எதற்காக? என் சாத்தில் பால் கட்டி கொண்டல்லவா? ஆமா, அது தீர்க்கம்மா. அப்படியா? ஒரே காய்ச்சலாக இருக்கிறது. உன் குறையை போக்க வேண்டும் என்றால் என்னுடைய மகனை அழைக்கிறேன். தாயே. கண்ணா, நான் கண்ணனா பலராமா பரப்பா, சென்னை பார்த்து ஒரு பெண்மணி வந்திருக்காங்க நம்ம இல்லத்தை தேடி. எதுக்காக? மேல மூத்திர நாட்டுதான் அத பாத்தியா? என்ன எதுக்காக வந்திருக்காங்க தெரியுமா? சென்னை போட்டு ஒரு தாய் அவங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அவன் இறந்து விட்டானாம். ஐயோ பாவம். பெற்றெடுத்த மகன் இருந்தால்
மன வருத்தமா இருக்குல்லவா? குழந்தை செத்துச்சு. ஆமா. இன்னும் குழந்தை கட்டணும். அவருடைய தளத்தில் பால் கட்டி கொண்டிருக்கிறதா, அதனால ஒரே காய்ச்சல் குளிர் ஜுரமா அடிக்குது அவங்களுக்கு. பாச்சால தான் பாச்சி கட்டிக்குதா? ஆமா ஆமா. அதனால அதை அருந்தி அவருடைய பாரத்தை நீ குறைக்க வேண்டும். பெற்றவளுக்கு தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. ஆமாப்பா. மற்றவளுக்கு என்ன தெரிய போகிறது? தெரியுமா? முந்தி டபம் இருந்து 300 நாள் குழந்தை செத்து வர ஜிகு ஜிகுக்கு புடவை கட்டிக்கிட்டு வரான். அம்மா, அம்மா. போய் என்னன்னு போகுது சொல்ல? என்ன சொல்லுது? எப்படா நாடகத்தை முடிப்பீங்கோன்னு போகுது. அதுதான் தெரியாதலாம். சரி சரி முடிச்சிடலாம். அம்மா இதோ அவங்க குழந்தை தான் செத்து போச்சு, இருந்து விட்டது. தான் பாய்ச்சால தான் பாய்ச்சி கட்டிதுன்னு சொல்றேன். ஆமா. வலிக்குதுன்னு தான் சொல்றேன். இப்போ தான் எதனா டிப்போல தான் கலந்து ஊத்த சொல்லலாம். இப்பா தப்பா நினைக்காதா? சொல்லுப்பா. நம்ம வீட்டுல ஒரு 10 மாடு கண்ணு குட்டி போச்சுச்சா? ஆமா. கண்ணு குட்டி செத்து போச்சு. இருந்து விட்டது. அந்த மாடு மா 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 தம்பி, டேய், மாடு கட்டி வந்ததா? தம்பி, குழந்தை இருந்த உடனே அம்மா அம்மா என்று அழைத்தது. 5 அறிவு உள்ள பசு மாடுக்கு அப்படி இருக்குது. 6 அறிவு உள்ள ஒரு மனிதர் ஆமா. எப்படி இருக்கும்? அந்த மாடு பால் கறக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? அந்த கண்ணுக்குட்டி தோலை ஊற்றி அது உள்ள வக்கால பொருள் கண்ணுக்குட்டி மாதிரியே வச்சு பால் கறந்தல அது மாதிரி சோறு போடலாம். இது மனுஷனை வச்சு பால் கரைச்சிடுவாங்க. சரிம்மா, நான் மட்டும் குடிச்சா தம்பி பையன் போச்சுப்பான். ஆமா ஆமா. நீ போ, நானும் தம்பி சரி குடிச்சிட்டு. சரி. கண்டா. கண்ணா. ஐயோ அம்மா. ஐயோ பாவம்டா. என்னென்ன ஆச்சு? ஐயோ ஆ. முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்தெடுத்த பிள்ளையானது இறந்து விட்டதா? அவன் ஜனத்திலே பாலானது கட்டி கொண்டிருக்கிறது. நீ சின்ன பையன், எனக்கு பல்லு வந்து போச்சுவார். ஓட்டப்பல்லு. அதனால அந்த அம்மா கட்டுவாங்க. நீ சின்ன பையன் தானே, நீ போய் குடுறா. அண்ணா எனக்கு வேண்டாம். அம்மா ஐயோ. குடிக்கணும் பாலை. என்ன கண்ணா? நீ தான் பால் குடிக்கணும். எதையும் விட்டு தராத கண்ணை, இந்த பாலை மட்டும் குடுறா அண்ணான்றான்னு என்னவோ எனக்கு ரொம்ப வச்சுக்கிறேன். நான் எனக்கு பசி எடுக்கல. நீ எப்படி நம்ம அந்த பால் எனக்கு தேவையில்ல. உண்மையாவா? உண்மையாக நான் புறப்பட்டேன். அண்ணன் குடிக்க சொல்ல தம்பி நீ காக்கூடாது. உன்னை வாரி அடிச்சிடும், சரி நான் புறப்படுறேன். அலறி போடுவேன். பெற்றெடுத்த குழந்தையானது இறந்து விட்டது. ஆகையா உன் சனத்திலே இருக்கக்கூடிய பாடை குழந்தைகளாக விளங்கக்கூடிய இந்த பலராமனுக்கும் கண்ணனுக்கும் கொடுப்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடுகிறது. ஆமாப்பா. உன் மகன் உயிரோடு இருந்திருந்தா அவனை வாரி அணைத்து எப்படி ஒரு தாலாட்டு பாடி உன் அங்கத்தில் இருக்கக்கூடிய பாலை முச்சுக்கு தாலாட்டு நான் மாட்டுவேன்.
எந்த பஸ் ஐயோ திரும்ப முன்னாடி திரும்ப ஏய் என்ன பச்சு பச்சா ஆகுது திரும்ப அம்மா, பொருள் காட்சி காமிக்கிறாங்க. இதோ பேய் பேய் விட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சாவடிக்கிறதுக்கு. எப்படியா பையன் இன்னோட தம்பி பையனை சாவடிச்சிடணும். டேய் கண்ணா என்னன்னா நான் குடிச்சிட்டு பாலு குடிச்சிட்டியா? மீதி உனக்கு வச்சுக்கிறேன். எனக்கு வேண்டாம், நீயே குடி. மானப்பா போப்பா. இல்ல நீதான் குடிக்க, எனக்கு வேண்டாம். யாரப்பா என்னத்துக்கு எனக்கு பசி எடுக்கல. தம்பு இல்ல அம்மாண்ட சொல்லிடுவாங்களா? அம்மா பாவம் நானா ஆமா நீ வலிக்குதா? இன்னோட செத்தப்போ பால் குடிக்க வேண்டாம். கொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தா. இதுல எதுதான் தொடக்கம் எதுதான் நல்லாதான் விளையாடிதான் நல்லாதான் விளையாடிதான் என்ன யூரியா போட்டு வளர்த்துருக்கோமா தூத்தா எங்க பேர் தூத்துறாப்பா நம்ம விளையாடிதான் ஏன் கண்ணா உன்னை கொள்வதற்காக சனத்திலே விஷப்பாளா இவர் வந்தவர் யார்? யார் தெரியுமா? இப்போது நான் கண்ணனாக பிறந்திருக்கின்றேன். ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியிலே கண்ணனாக பிறந்து நான் யாத்திரியுமா வைகுந்த வாசன் சகல லோகாதிகாரனாய் மும்மூர்த்தி சொரூபனாய் பிறவிருப்பு இல்லாதவனாய் சுகதுக்கம் ஆகிய சம்பந்தங்கள் இல்லாதவனாய் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று பல அவதாரங்கள் எடுத்தேன். பல அவதாரங்கள். அதிலே முதல் அவதாரம் சோமகாசுரன் என்பவன் பிரம்மன் கரத்திலே இருந்த 4 வேதங்களையும் களவாடி சென்று விட்டார். அவனை அழிப்பதற்காக முதல் முறையாக மச்சி அவதாரம் எடுத்து சோமகாசுரனை கொன்று வேதத்தை காத்த அவதாரம் முதல் அவதாரம். இரண்டாவது அவதாரம் அரக்கர்களை தேவர்களை ஒன்று கூடி பார்க்கடலை பாண்டமாக்கி வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக்கி மந்திரகிரி மலையை மத்தாக்கி பார்க்கடலை எத்தரித்தார்கள். அப்போது மந்திரகிரி மலையை நிலையாக நிறுத்த வேண்டும் என்று சிந்தித்தார்கள். நானும் என்ன செய்தேன்? தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது அவதாரமாக ஆமை என்று சொல்லக்கூடிய கூர்ம வடிவெடுத்து சமுத்திரத்திலே பாய்ந்து மந்திரகிரி மலையை நிலையாக நிறுத்தி தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க செய்த அவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். என்னுடைய மூன்றாவது அவதாரமோ சோழிதாபுரி ஆட்சி செய்த இரண்யாக்கதன் என்ன செய்தார்? இந்த சுருட்டி இடது காலத்தில் எடுத்துக்கொண்டார். இதை அறிந்தால் பூமாதேவி என்னிடத்திலே ஓரிவத்த முறையிட்டார். நானோ என்ன செய்தேன்? அந்த இரண்யாகதனோட சமர்ச்சி எனக்காக படித்து பாதாள உலகம் சென்று மறைந்தான். நரகால் கோட்டை கட்டி மறைந்து விட்டார். அந்த நரக்கோட்டை கலைப்பதற்காக வராகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்பந்தி அவதாரம் எடுத்து நரக்கோட்டையை கலைத்து அந்த இரண்யாகதனை கொன்று பூமியை காத்த அவதாரம் வராக அவதாரம். இதை அறிந்தான் இரண்யன். தம்பி வரம் பெறாமல் இருந்தான். கேவலம் மலம் உண்ணும் பன்றி அவதாரம் எடுத்து தம்பியை கொன்று விட்டார். இப்போது வரம் பெற்று வந்து அந்த வைகுந்த வாசனை அழிக்க என்று கோரி பிரம்மனை கோரி தவம் செய்தான். பிரம்மனோ காட்சி கொடுத்தார். பிரம்மணத்தில் அரிய பெரிய வரமாக யாராலும் நான் சாகக்கூடாது, மனிதர்களும் சாகக்கூடாது, மிருகத்தாலும் சாகக்கூடாது, எந்தவித ஆயுதங்களாலும் சாகக்கூடாது என்று எல்லாம் வரம் பெற்றார். அந்த நேரத்திலே இரணியின் மனைவி நீலாவதி அம்மையார் கருவுற்றிருந்தார். கருவிலே வரவும் சிசுவுக்கு நாரதர் மூலம் நாராயணா எனும் மந்திரத்தை ஓத செய்தேன். பிறந்தது குழந்தையாக. பிரகலாதன் பெயர் சுட்டிவிட்டார்கள். பிரகலாதன் என்ன செய்தார்? ஹரி நமோ நாராயணா என்று என்னையே துதித்தான். ஆத்திரம் அடைந்தான் இரணியன்.
மகனே பிரகலாதா, என்னை துதிக்காமல் அந்த வைகுந்த வாசனை துதிக்கிறாயே, காட்டு மகனே என்று உரைத்தான் இரணியன். அதற்கு பிரகலாதனோ, எல்லுக்குள் என்னை போல் எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமான் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார் என்று உரைத்தான் பிரகலாதன். அதுவோ அந்தி நேரம் நானோ நரசிங்க அவதாரம் எடுத்து அந்த இரணியனை இருகரத்தால் தூக்கி வாயிற் படிமிலே அமர்ந்து கைகளை கோடாரியாகவும் நகங்களை கோடாரி காம்போ அந்த இரணியனை கொன்ற அவதாரம் நரசிங்க அவதாரம். 4வது அவதாரம். 5வது அவதாரம் அரக்கர் குலத்திலே பிறந்தவன் மகாபலி என்று சொல்லக்கூடியவன் தேவர்களை போல் வாழ்ந்தான். தான தர்மத்திலே சிறந்து விட்டார். 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து விட்டார். 100 அஸ்வமேத யாகங்கள் யார் ஒருவர் செய்து முடிக்கிறார்களோ அவருக்கு இந்திர பதவி போய்விட வேண்டும். இதை அறிந்தான் தேவேந்திரன். என்னிடத்திலே ஓடி வந்து முறையிட்டான். ஆனால் என்ன செய்தீர்? அவனை எதிர்த்து அழிக்க முடியாது என்று கோரி ஒரு சிறிய குள்ள பிராமண சிறுவனாக மகாபலி நாட்டுக்கு சென்றேன். அவனிடத்தில் என் பாதத்தால் 1 அடி மண் கொடு என்று கேட்டீர். 1 அடி மண் என்ன, 3 அடி மண் எடுத்துக்கொண்டு எல்லாம் தண்ணீரமாக தாரை வார்த்து கொடுத்தான். ரூபம். அவன் ஆட்சிக்கு உட்பட்ட பூமி எல்லாம் 1 அடியாக கலந்தீர். ஆகாயத்தை 1 அடியாக கலந்தீர். 3வது அடி எங்கே வென்று கேட்டீர்? மகாபலி என்ன செய்தான்? அவன் சிரத்தை தாழ்த்தினான். அவன் சிறை மீது என் வலது பாதத்தை வைத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்த அவதாரம் வாமன அவதாரம். இதை அறிந்தால் மகாபலி சக்கரவர்த்தியின் மனைவி மணிபாலனி, வைகுந்த வாசா, என் கணவர் எந்த தவறும் செய்யவில்லையே, அவரை கொன்று விட்டாயே, எப்பொழுதே என்றாவது ஒரு சமயம் உன்னை கொன்றே தீர்வேன் என்று சபதம் இட்டார். அதேபோல் நானும் கோபரிகத்திலே கண்ணனாக பிறந்தேன். இவ்வளவு அகோர பூதியாக பிறந்து ஸ்தனத்திலே விஷப்பால் கொடுத்து என்னை கொல்ல வேண்டும் என்று கம்சகத்திலே வளர்ந்து என்னை கொல்ல வந்தார். இந்த பூதியை நான் மறுத்து விட்டேன். புறப்பட்டு போகலாம். பூதிக்கு செத்துட்டா அண்ணா அது தெரிஞ்ச அது உன் போட்டாதானா? எது அது வைக்கிறாங்களே. ஏன் போட்டல? உன்னுடைய போட்டா ஏன் போட்டா காணும் ஒண்ணு கூட இருக்குது. வாங்க, அது வரைக்கும் பாரு. அப்ப சனத்திலே விஷப்பால் கொண்டு வந்து உன்னை பால் குடித்து நான் இறந்து விட்டிருந்தா, டேய் வரா தூக்கி போய் ஆறு சனத்தை மீன் வந்துதான் கடலை இழுத்த முடியாது. சரி அண்ணா, கொடிய அரக்கி பூதகியை கொண்டிருக்கிறார். அம்மாக்கு தெரிந்தா நமக்குத்தான் ஆபத்து. பூதகி அடித்த பிறகு இந்த உருவத்தோடு சென்றால் ஆபத்தோடு இருப்பார். அம்மா நம்மளை அடிப்பாங்க. கடைசியா இந்த அந்தி சாய வேலையில ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு? குச்சி விளையாட்டு. விளையாட்டு பிள்ளை வேடிக்கை காட்டுவதில் மன்னன் விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை அடி கண்ணன் அவன் வேடிக்கை காட்டுவதில் மன்னன் விளையாட்டு கண்ணா கூட பிள்ளைகளை ஆடுறான் பாடுறான் ஜாலகாலை காட்டி அண்ணா இதுதான் மண்ணு கொட்டியதா? மண்ணு இதுதான் என் குச்சி. நல்லா இருக்கு. நீ தானே நல்லா சொல்லி இப்பதான் இது அந்த பூசட்டி ஏன் சிரிக்கிறான் நம்மளை பார்த்து? இப்ப நம்ம வந்து குச்சி ஆட்டா ஆட போறோம். இந்த குச்சியை தான் நான் மண்ணில் மறைச்சு வைப்பேன். நீ கண்ணை மூடணும். சரிண்ணா. என் கண்ணு இல்லடா, உன் கண்ணை. அப்பா நீ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாது. கைய 2 பின்னாடி கட்டு. நாராயணகரி நாராயணகரி நாராயணகரி. அண்ணா கண்ணு தரா. குச்சி எங்க வச்சுக்கிற சொல். தேடு தேடு. அண்ணா குச்சி எங்கண்ணா இருக்குது? வாரு என் கையில இருக்கு. நான் தான் ஜெயித்து விட்டு நானே தான் சொல்லிட்டேன். இப்ப கண்ணை நீ மூடு. நானே ஆமாட்டம் பண்ணாது. நீ மூடு, கண்ணை மூடு. மூடு கண்ணை. மதந்திருந்து பாக்கம் மதுமன மதுமதன மூடு கண்ணை மூடுறா. மூடு கண்ணை. நாராயணகரி நாராயணகரி.
சாப்பிடுறா ஏண்டா? அடி ஏண்டா? அடி அவன் மண்ணை தின்றியா? ஏண்டா தின்று? ஏண்டா தின்று? மண்ணை எதுக்காக தின்று? அண்ணன் தாமா சாப்பிடுறாங்க பாருமா. ஏண்டா? அடிமா அண்ணன். தம்பி மண்ணை தின்றானே அவன் மீது பொய்ய சொல்லிட்டு அடி அடி மண்ணை நீ பாரு தின்றியா? அடி அடி அடி. ஏண்டா தின்ற? எதுக்காக தின்ற? ஐயோ போய் பியோட வாய் வைத்து ஒரே நாட்டம் அண்ணன் தாமா மண்ணுல சாப்பிடுறான். ஏண்டா? மண்ணை தின்னதுனால வயிறு எப்படி இருக்குது பத்தியா? நான் உண்மையை சொன்னா இவ கேட்க போறதுக்காக ஜவுடா முன்ன என்னத்தான் நீ நவுத்துறான் தம்பியை பார்த்தா நான் நானும் மண் சொன்னா என் கையை கத்து நீ கட்டுற. அடிமா அண்ணன் அடிமா. முன்னாடி நடக்க கட்டணும் அடி அண்ணன் அடி. ஓய்யா ஒச்சி சாவாயிரா என்ன ஏந்து வா. என்ன கீழே போ ஏந்து வா. ஏந்து வாடா. ஏந்து ஏந்துப்பா. ஏந்துடா. ஏந்துடா. ஏய் கூத்து வச்சு நேரம் பண்ணது நல்லா தூக்கு ஏந்து. மண்ணே இந்த பலராம சாப்பிடறான்னு சொன்னீங்க ஆமா. மண்ணு சாப்பிடணும் யாரு? இந்த கண்ணன் தாமா மண்ணை சாப்பிடுறான் திருமேனி கண்டே திகழும் மருகனையும் கண்டே உன் பொன்னாடி கண்டே புரிதங்கை கண்டே என்னாலும் உலகத்தையும் உன் வாயால் நான் கண்டே கண்ணா மணிவண்ணா கண்ணா, கண்ணா, உன் வாயினால் விண்ணையும் மண்ணையும் மரம் செடி கொடி இந்த 7 லோகமும் உன் வாயினால் கண்டேனே கண்ணா கண்ணா. என் அன்னையானவள் நான் வாய் திறந்தவுடனே இந்த உலகம் அனைத்தும் தேவர்கள் முனிவர்கள் அனைத்தும் கண்டதா மயக்கமுற்று விழுந்து விட்டார்கள். என் அன்னைக்கு தெரிந்தது அனைத்தும் மாளிகையாக போகட்டும். நமோ நாராயண நமோ இந்த அழகான வேலையிலே கண்ணா மண்ணை சொன்ன நேரத்துல விசித்தா டிரான்ஸ்போர்ட் போனர் பேர் தான் பாஸ்கர் சந்தியா என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் செய்யார் அருகாமையில் இருக்கக்கூடிய எருமை வெட்டியிலிருந்து வருகை தந்திருக்கும் அருமை ஐயா, இந்த அழகான வேலையிலே இந்த பகவான் மண்ணை வாரி உண்ட இந்த காட்சியை கண்டு ரூபாய் 100 கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு 50 ரூபாய் குறைகிறது. கொடுத்தால் கண்ணனும் பலராமனும் நாளையில் உங்கள் பேரை சொல்லி செம்பாக சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். கொடுத்த பாடு கிடையாது. கண்ணா, அம்மா. இத பரப்பா, நீங்கள் இருவரும் ஒற்றுமையோடு இருவரும் விளையாட்டு வர வேண்டும். எல்லாரும் விளையாட்டு குழந்தைங்க நாங்க. ஆமா, ஆமா. எங்களை பார்க்க யாராவது வந்தா கண்டா, நாங்க தான் ஊங்கிக்கிறோம்னு சொல்லுவோம். சரி சரி. என்ன மேல மாட்டுது கீழே ஆட்டுது, மேல ஆட்டுது கீழே மாட்டுதா? ஆ. ஆ? என்ன? ஆ. ஆ, ஆ. ஆ. கயிறு வாங்கலையும் அம்மம்மா பொழுது விடியலையும். ஆட்டு ரொம்ப டக்கராக்குது. பின்னாடி பார்த்து ஆட்டுது மாட்டுது. எவ்வளோ லிட்டரு? என்ன ஊரு நீ?
ஆமா இங்க பாருடி. என்ன? ஆமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எதுவுமே தெரியாது. தெரியாதுடி. உனக்கும் இவளுக்கும் அவளுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போரு. முக்கமா இருந்து காரியம் சாதிட்டு என்ன சொல்லுடி? சொல்லு. சொல்லுடி. ஏன்டி? சொல்லுடி டக்குனு. சரி இருடி பாபா. பாருடி மாமல இந்த தெருக்கு நான் தானே வருவேன். ஏன் வந்தீங்க? என்ன அதெல்லாம் விட்டு இப்ப நேரம் கிடையாது. சொல்லுவாங்க நேரம் இல்லையா? ஆமா யசோதம்மா இருக்காங்களே யசோதம்மா. அவங்க வீட்ல அழகான பிள்ளை கண்ணு பிடிச்சிருக்காங்க. ஆமா அதனால கண்ணனை பார்க்கணும். புறப்பட்ட ஓடி வாங்க. ஓடுங்க ஓடுங்க. யசோதம்மா அம்மா உங்களுடைய மகனை பரதமா வந்திருக்கிறோம். ஏன் மகனியா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா என் மகனை பார்த்தா நீங்க அனைவரும் ஒன்றா சேர்ந்து என் மகன் மீது கண்ணால் வைத்தார்கள். இப்படி தவறா பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடைக்காது. அனைவரும் பார்த்து உங்க மகன் மேல கண்ணு வச்சிருப்பாங்க. அதனால நம்ம காலுக்கு வந்து எடுத்து சுத்தி போடலாம். ஓ என் மகனுக்கு திஸ்ட் எடுக்க போறீங்க. சரி சரி என் மகனை பார்க்கணும்னு சொன்னீங்க. கண்ணா டேய் கண்ணா எங்க போயிட்டாவே? யார் வந்திருக்காங்க தெரியுமா? வந்திருக்காங்க உங்களை பார்க்க. என் அத்தைகளா? ஆமா இந்த பலராமனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆமாப்பா, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. அதோ என்ன பார்க்க கூடாதுன்னு அத்தைங்க எல்லாம் திரும்பி நிக்கிறாங்க பாத்தியா? எல்லாம் இந்த ஒரு அத்தை தான் கண்ணுக்கு தெரியுது. ஐயோ அத பாத்தியா? துண்டு சூத்தி அத்தை, தப்ப சூத்தி அத்தை, கிச்சன நாணி அத்தை, போதல வெளி அத்தை, எத்தோதா அம்மா, எல்லா அத்தையும் வந்திருக்கிறாங்க. ஓ அத்தை, அத்தைகளா மாமிகளா அந்த நில காரணமோ அத்தைகளா மாமிகளா அந்த கண்ண காரணமோ லகுதா ஓ அத்தைகளா ஓ அத்தைகளா மாமிகளா அந்த நில காரணமோ ஓ அத்தை ஓ மாமி ஓ அத்தை ஓ மாமி ஓ அத்தை ஐயோ 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 தூக்கி விட்டுருங்க. அம்மா அம்மா அடி பாருங்க நீ நல்லா இருக்கீங்களா? ஏன் கண்ணு முன்னாடியே என் மகனை போட்டு அடிக்கிறீங்களா? என் வயிறு டேய் போடுறியே குத்து. कोई भी என்ன சுத்தத்தை என்ன சுத்தத்தை பலராமா, பலராமா, என் வயிறு எரிதடா என் செல்லம். ஒரு பெத்த தாய் மாதிரி நவுத்துறாங்க. ஓ, ஏண்டி என் மகனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏன் கண்ணு முன்னாடி என் மகனை அடிக்கிறீங்க? அடிக்க மாட்டோம். இது மூஞ்ச பாருங்க. நல்ல அண்ணாத்து பாடமே பிகாரியே எங்கது வச்சியா செக் போல பாலே அது மூஞ்ச பாரு ஏமா செக் போல பாலே அத்த சொல்லலாம் என் மகன் அழகுக்கு என்னடி குறைச்சலி? என் மகன் மலராம எவ்வளவு அழகா நீ இருக்கா? தான் மெச்சுக்கணும் உன் பிள்ளையே. ஏண்டி பாத்துக்கணும் ஏன் அடிக்கிறீங்க? அவங்க யார் வந்தாலும்
ஆனா வந்துட்டு நோட்ட மாட்டாங்க. என்னது என்னது என்ன சொல்ற என்னது என்னதுடா என்னது ஏய் என்ன சொல்ற என்ன சொல்ற அத்தை பேச ஆரம்பிக்குது. வாணா வாணா அத்தா அத்தா உள்ள யானா ஏன்டா இது? அம்மா, நாங்க இந்த பிகாரி பார்க்க வரல இவங்க தம்பிக்கு கண்ணு இருக்கிறா கண்ணு அந்த அழகு செல்லத்தை பார்க்க வந்தோம் அழகு பிள்ளை கண்ணா என் அத்தை உன்னை பார்க்கத்தாம்பா வந்திருக்கிறேன் என்ன பார்க்க உனக்காக அத்தை பால்லயே செஞ்ச பால் கோத்தி சேர்த்து வந்திருக்கிறேன் பால் கோவா அந்த பால் இந்த பால் பாருடி அம்மா அப்படியே நேரக்கடியா மூச்சு அது மூச்சு பாப்பறது சூளைய கொளுத்தி மூடுறாங்க. கண்ணா அத்தே என்ன கண்ணா நல்லா இருக்கியா கண்ணா ஐயோ கண்ணா அத்தே அம்மா, எல்லாத்தையும் அவனையும் தான் பாக்குறான். அத்தைகளா ஆமா என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க கண்ணா என்ன கொண்டு வந்து எதற்காக வந்தீங்க ஓ அத்தைகளா, உன்னை எதற்கு பார்க்க வந்தோம் எதற்காக உன் கையில வச்சுட்டு இருந்த புள்ள முடிச்சு கேட்கத்தாம்பா வந்தோம் அப்படியா? ஆமாப்பா கண்ணம் ஏய்! கண்ணம் மூச்சு கண்ணம் புள்ளா புள்ள. சீக்கிரம் படுத்துட்டு இருக்கான். அத்தா 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 நீ நிச்சயம் பார்த்து கட்டி கேள்வி போச்சு. ஒரு சுவாசம் இருந்தாலும் நீங்க கொண்டு வந்த தின்பண்டங்கள் எங்களுக்கு பற்றவில்லை அப்படியா? உங்க வீட்டுக்கு வேணா இப்படி வரணும் அடுத்த வீட்டுக்கு நேரா வந்தா போதும். நேரா ஆமா. ஒரு காட்டுவமரம் இருக்கும் காட்டுவா அந்த காட்டுவமரம் தாண்டனா அத்தையோட வீடு தான் கண்ணா 9 நம்பர் வீடு அது 9ஆம் நம்பர் வீடு 9ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்து நீ காட்டுவா. வாடா போய் வாடா